இப்போ ஒரு அழகான காட்சியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த ஹைவேஸ். இங்கே பக்கத்தில் பாருங்கள், ஓரளவுக்கு தாமரைப்பூ நிறையவே பூத்துருக்கு, பறிக்காமல் வச்சுருக்காங்க. அது பார்க்க நல்லா இருக்கு, நிறையவே பூத்துருக்குங்க, பரவாயில்ல. ஆனால் இன்னும் நிறைய பூத்துருக்கிற பாண்டெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இங்கே நல்லா அந்த வெயிலுக்கு சூப்பராக மலர்ந்துருக்கு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அப்புறம் என் டாட்டரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிட்டு இருக்கோம். அம்மா அப்பாவோட ஒரு 2 days இருந்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஆசையில். இன்னைக்கு vlog அதுதான். அழகு கலரில் 2 பட்டுப்பாவாடை மெட்டீரியல், கொஞ்சம் பழங்கள்லாம் ரொம்பவே கனிஞ்சிருச்சு இந்த வெயிலில். நல்ல கவனிப்பு, சூப்பரான லஞ்சு, வடை பாயசத்தோட சூப்பர் லஞ்சு சாப்பிட்டு முடித்தேன். பெங்களூர் போகிற ரூட்டில் கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்டாப் ஓவர். என் தம்பி பாலாஜி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஜேபிஎஸ் முத்தங்கி நான் பல நேரங்களில் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் வாசினி கல்யாணத்துக்கு வச்சுருந்த, அதாவது திக்விஜயத்தோடைய கொண்ட கிரீடம், அப்புறம் முத்தங்கி, ரத்னாங்கி, இப்படி நிறைய பண்ணி கொடுத்தது பாலாஜி தான். ஸோ பாலாஜி பற்றி ஏற்கனவே நான் பல பதிவுகள் கொடுத்துருக்கேன். இப்போ அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக அவன் வழிபாடு செய்யக்கூடிய சௌடாம்பிகா அம்பாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு அம்பாளை காட்டணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப அழகான தெய்வீகமான அந்த அம்பாளை பார்க்க கண்கள் 2 பத்தலை. நான் கடகடன்னு சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அவள்கிட்ட மனசால பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்பாளை உங்களுக்கும் காட்டுறேன். ஓவரால் வியூ பார்க்கறதுக்கு இந்த குட்டி பாப்பா என்னமோ ஒரு குட்டி குழந்தை மடிசார் கட்டிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு ஏன் இந்த அம்பாள் ஸ்வரூபத்தெல்லாம் பார்த்தாலே உடனே குழந்தை தான் ஞாபகம் வருது. எனக்கே தெரியல. எல்லா அம்பாளும் எனக்கு குழந்தைன்ற மாதிரி தோற்றத்தில் பெரிய மனுஷி மாதிரி மடிசார் கட்டிட்டு இருந்தாலும் எனக்கு பார்க்க குழந்தையாவே தெரிகிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா மாலையெல்லாம் அவனே கையால அவன் கட்டியிருக்கான். அடுத்து அம்பாளோட திருமுக அழகு, ஆபரணங்கள், இந்த அஸ்தமெல்லாம் ஃபுல்லாக 4 கரங்களும் அவனே வந்து இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்கான். புடவை கட்டு, அலங்காரம் எல்லாமே வந்து பாலாஜி பண்ணது. எவ்வளோ அழகா நேர்த்தியா, எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கான். எவ்வளோ பொறுமை இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்த வயசுல இவ்வளோ பொறுமையோட, நிதானத்தோட, இவ்வளோ பக்தியோட பசங்கள்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாலாஜி வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 months ஆயிடுச்சு. ஆனால் வந்து இன்னைக்கு தான் எனக்கு ஒரு குடுப்பினை இருக்கு. வந்து அம்பாளை தரிசனம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு குடுப்பினை. அதாவது நம்ம நினைச்சாலாம் நடக்காது. அம்பாள் நினைச்சா மட்டும்தான் நமக்கு பர்மிஷன் கொடுப்பா. வந்து நம்ம நமஸ்காரம் பண்றது கூட அவள் அருளாலே அவள் தாள் வணங்கின்னு சொல்லுவோம் இல்லையா. அவள் நினைச்சா மட்டும்தான் அவள் காலையே பிடிக்க முடியும். நம்ம என்னதான் நமக்கு அம்மாவா இருந்தாலும் அவள் நினைக்கணும், அப்பதான் அவள் காலை பிடிக்க முடியும். இன்னைக்கு என் காலை கொஞ்ச நேரம் பிடிச்சி விடுன்னு சொல்றதுக்கான பாக்கியத்தை கொடுத்துருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாலாஜியோட அம்மா வந்து அவ்வளோ டேஸ்டியா சமையலுங்க. அவங்க எவ்வளோ நேரம் மெனக்கிட்டாங்கன்னு தெரியல. இவன் வந்து வெஜிடபிள்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்கான், அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அந்த மாங்காய் பச்சடி வாஸ் டாப் நாச். அதே மாதிரி எல்லா ஃபுட்டுமே அது எல்லாத்தையும் தாண்டி அவங்க ரொம்ப சிரிச்ச முகமா, ஸ்ரீதேவியா சந்தோஷமா அவங்க பரிமாறினது, இன்னும் வேணுமா அப்படின்னு கேட்டு பரிமாறினது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, சந்தோஷப்பட்டு. ஆண்டி வேற லெவல் ஆண்டின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என் ஃப்ரெண்டுமே இப்படிலாம் நான் சாப்பிட்டதே கிடையாது நந்தினி, என்ன கழுத்து வரைக்கும் நாங்கள் சாப்பிட்ருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் வந்து அதாவது விருந்தோம்பல் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்ம சமைக்கிறது வந்து எப்படி வேணா இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் நம்ம எந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு அதை பரிமாறுறோங்கிறது இருக்கு இல்லையா. அந்த விஷயத்தில் பார்த்தா சமையலும் டேஸ்டாக இருந்து அதை இன்முகத்தோட பரிமாறுறதெல்லாம் இந்த மாதிரி
காம்பினேஷன் அமையறதெல்லாம் ரொம்ப ரேராக தான் நடக்கும். அதாவது ஒரு வீட்டுக்கு வரும்போது நம்மளோட சகோதரி வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற உணர்வு வந்து எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல தான் கிடைக்கும். அதை விட முக்கியம் தூக்கம் வர்றது. என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து புது இடங்கள்ல தூக்கம் வர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் இங்கே சாப்பிட்ட ஒரு களைப்பு ஒரு பக்கம், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் என்ன அறியாமல் தூங்கி புது இடத்துல இந்த மாதிரி என் வீட்டில் நான் எப்படி இருப்பனோ அந்த ஃபீலோட நான் இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த குடும்பம் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணுங்கிறதுனால போர்ட்ரைட்டில் நான் இந்த வீடியோவை எடுத்துட்டேன். பாலாஜி கைவண்ணத்தில் உருவான முத்தங்கி தான் பார்க்குறீங்க. நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி வருது வீடியோ. ஆனாலும் நீங்கள் இந்த அழகை முழுமையாக ரசிக்க முடியும்னு நான் பூரணமாக நம்புகிறேன். இந்த அழகான முத்தங்கியை பார்த்துட்டு பாலாஜிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்க. அவ்வளோ அழகான டீட்டெயிலிங்கோட இந்த முத்தங்கி ரெடியாக இருக்குது. ஒரு 7:30 போல் ஒரு தடவையாக வீட்டுக்கு வந்தாச்சு. கனகஸ்ரீ இல்லம், என்னோட அண்ணனோட வீடு. அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க. ஸோ பெங்களூரில் ஒரு 2 days நிம்மதியாக அம்மா அப்பாவோட இருந்துட்டு கிளம்பணும். குட் நைட்.